வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். சிரம்பான் எக்ஸ்பெடிஷனில் நம்ம பார்க்க போகிற இறுதியான ஒரு ஆலயம் ஸ்ரீ ராஜராஜ ஜடாமுனீஸ்வரர் அப்பா ஆலயம். தாமான் சிரம்பான் ஜெயா தண்டவாளத்தில் அருகில் இருந்த இந்த ஒரு ஆலயம் தற்பொழுது ரீலொகேஷன் பண்ணப்பட்டு ஒரு விசாலமான இடத்துல இந்த ஒரு ஆலயத்தை அமைச்சு நல்ல ஒரு பக்தர் பெருமக்களோட வழிபட்டு வராங்க. இங்கே விசேஷமான காலகட்டம் நிறையா இருக்கும். பூஜைகள் யார் வேணால் எப்போ வேணாலும் கோரிக்கை கொடுத்துட்டு இந்த இறக்க வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கோவில்காரங்க மிக எளிதாக நம்ம மக்களுக்கு இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆலயத்தோட நம்மளோட சிரம்பான் எக்ஸ்பெடிஷன் நிறைவு பெறுது. ஆனால் இந்த ஒரு ஆலயத்துக்கு இடத்துல பிரா எக்ஸ்பெடிஷன், பாகன்சரா எக்ஸ்பெடிஷன், கிளாங் எக்ஸ்பெடிஷன், பாவா எக்ஸ்பெடிஷன், சிரம்பானில் இருக்கிற எல்லா ஆலயம் மண்ணும் இடத்துல ஒரு 70 கோவிலோட மண் இந்த ஒரு ஆலயத்துக்கு ஆசீர்வாதம் பெற்ற பிறகு தான் என்னோட எல்லைக்கே வந்திருந்தாங்க. அதாவது கிடாக்குள்ளே வந்திருந்தாங்க. இங்கே ராஜ வடபத்திர காளியம்மன் ஒரு அம்பாளோட வழிபாடு இருக்குது. இந்த அம்பாள் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ்பாமாக இருந்துச்சு. இவ்வளோ விசேஷமாக இருக்கிற ஒரு ஆலயம் ரொம்ப தனித்துவமாக மிக பழமையான முறையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. ராஜ முனியாண்டி அப்பான்னு சொல்லிட்டு இங்கே சூலத்தில் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற விசேஷமான தலங்களில் இந்த ஒரு ஆலயத்தை வழிபட்டுக்கிட்டு வராங்க. பிறகு இங்கே ஒரு குதிரையை வடித்து வச்சுருக்காங்க. தற்பொழுது இந்த ஒரு குதிரை முடிவடைஞ்சு இந்த கோவிலோட காம்பவுண்டில் மிக விசேஷமாக உருவெடுத்திருக்கோம். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அவ்வளோ அழகாக மண்ணை கொடுக்கும் போது கூட சரி, வர வைக்கும் போதும் சரி, நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லும் போது சரி, மிக அன்போடு பணிவோடு எனக்கே இந்த பூஜைகளை எடுத்து செய்யுங்க, நீங்கள் இது உங்கள் அப்பா ஆலயம், அப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தாராளமாக செய்யணும்னு சொல்லிட்டு பூஜைகளை எனக்கு நடத்துறதுக்கு எனக்கு வழியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அவங்களோட பெருந்தன்மைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பூமியோட ஒரு பிடி மண் எடுக்கும் போது அதோட விசேஷம் என்னால் பார்க்க முடிச்சு. முன்பு உள்ள புராண காலத்தில் இருக்கிற இந்த ஐயன்லாம் இந்த மரத்தடியில் வருவாங்க, இல்லாட்டி புத்த அடியிலேருந்து வருவாங்க. அங்கே இருக்கிற பக்தரோட தீராத வழிபாட்டுனால உருவெடுப்பாங்க. இப்போ இந்த இருக்கிற பக்தர் நினைச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்கு. வணக்கம், நான் மதன் பேசுகிறேன். சிரம்பான் ஜடாமுனி ஐயா அப்பா ஆலயத்தில் அண்ணன் அவர் செய்யக்கூடிய கடமை என்னன்னாக்கா 1008 ஆலயங்களை மண் எடுத்துக்கிட்டு இருக்கார். ஆலயங்களில் அவரோட பணி சிறப்பாக அமையணும்னு சொல்லி இறைவன் சாட்சியாக, பூமி தாய் சாட்சியாக, இயற்கை சாட்சியாக அவர் வெற்றி அடையணும் அந்த காரியத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் மண் எடுத்துகிட்டு போகிறனால அவர் சார்பாக இந்த முந்திரி பருப்பு மரத்தை அவருக்கு நான் பரிசா வழங்குறேன். ஆலய சார்பாக அவங்க மூலியமா இதை நடுட்டோம். இவங்களை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ஒரு மரத்தை கொடுத்து இங்க நட்டு வச்சு நீங்க வந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மரத்தை நடும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கூலியம் மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மண்ணை வச்சு நாங்கள் பெரிய அளவில் பூமி பூஜை செய்ய போகிறோம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கண்டிப்பாக உங்கள் எல்லையிலும் ஒரு பொடி மண் எடுப்பேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.